Hi dear students, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு INBANADHI டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். நாம இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு புக்கில் உள்ள ஸ்பீடை வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து ரிவிஷன்ஸ்க்கான டைமில் வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, கரெக்டாக? ஸோ அப்படி ரிவிஷன் பண்ணுறவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 5 ஸ்பீடு 10 ஸ்பீடு 15 ஸ்பீடு வரைக்கும் ரிவிஷன் பண்ணுவீங்க. அதாவது ஸ்பீடை மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் மட்டும்தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவீங்க. ஸோ அப்படி யாரெல்லாம் நீங்கள் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணலையோ தயவு செஞ்சு இன்னையில இருந்துட்டு நீங்கள் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் மட்டும்தான் நாம் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும், சரிங்களா? சப்போஸ் நாம் அப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம் எவ்ரிடே வந்து, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு டெய்லி வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லுவோம். அவங்கள வந்துட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களை வச்சு தான் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுறோம். ஒரு சில நேரம் வந்து இந்த சாட்டர்டே டெஸ்ட் மட்டும் வந்துட்டு நம்ம ஸ்டாஃப் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கரெக்ஷன் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓவராலாக சும்மா டாப்பில் பார்த்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட டிரான்ஸ்கிரிப்ஷன் பேப்பரில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத பற்றி தான் நாம் வந்துட்டு இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம் பண்ணுற டிரான்ஸ்கிரிப்ஷனை வந்துட்டு எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்னா, நம்ம டோட்டு ஆல்ரெடி நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அதாவது எக்ஸாம் பேப்பரை வேல்யூ பண்ணுறதுக்காக அந்த கரெக்ஷன் பண்ண போகிற ஸ்டாஃபுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? இப்படி தான் இந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணணும், இந்த மிஸ்டேக்ஷன் வந்து இப்படி மார்க்கை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் இனி வரும் காலத்தில் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பேப்பரில் கரெக்ஷன் பண்ண நான் சொல்லியிருக்கேன். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கிளாஸ் ரூம் வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நல்லா பண்ணுறாங்க சார், 20 மிஸ்டேக்ஸு 10 மிஸ்டேக்ஸ் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லாஸ்ட்டில் எக்ஸாமில் போய் பார்த்தா ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வருது. அவங்க பேப்பரை வந்துட்டு நம்ம வந்து ரீவேல்யூஷன் போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயத்தை தான் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரு 3 மிஸ்டேக்ஸ் இருக்குதுங்க. அதாவது வந்துட்டு அடிஷன், ஒமிஷன், அப்புறம் வந்து சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கமிஷன் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? இந்த 3 மிஸ்டேக்காக மட்டும்தான் ஒரு மார்க் போகுது. அதாவது ஒரு மிஸ்டேக்குக்கு 1 மார்க் வீதம் ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த முக்கியமான அந்த 3 மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணாலே ஓரளவு நம்ம இந்த எக்ஸாமில் வந்துட்டு பாஸ் பண்ணிடலாம். அடிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அடிஷன் அப்படின்னா அன்வான்டாக ஏதாவது ஒரு வேர்டை இப்போ நம்ம எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெல்ப்னு இருக்குது. அந்த ஹெல்ப்ன்ற வேர்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவோ, அதாவது கொஞ்சம் சாய்வலாக போடாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டோம் அப்படின்னா அது வந்து இட் வில் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங்காகவும் எடுக்கலாம், சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது ஹெல்ப்னு ஒரு வேர்டு தான் நம்ம எழுதணும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் ஸ்ட்ரோக் எடுக்கிற வேகத்தில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போட்டு எடுத்தோம் அப்படின்னா இட் வில் பி அப்படின்னு சொல்லிட்டு 3 வேர்டு எழுதுறோம். அப்படின்னும் போது இட்டு, வில்லு, பி, இந்த 3க்குமே ஒரு மிஸ்டேக் வச்சு 3 மார்க் போகும். ஸோ இது வந்து நம்ம வந்துட்டு ரிசல்ட்டை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒமிஷன் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இதிலே நான் சொல்கிறேன், மோர் அண்ட் மோர் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஒமிஷனை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்மளால் வந்து ஒமிஷனை ஒரு நாள் வந்துட்டு அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒமிஷன் ஏன் வருது? ஃபஸ்ட்டு நம்மளால் ஸ்பீட் பிக்கப் பண்ண முடியல, இல்லை அந்த வேர்டுக்கு வந்துட்டு என்ன ஸ்ட்ரோக் போடணும்னு தெரியல அப்படின்ற போது தான் அந்த இடத்துல வந்து ஒமிஷன் வரும். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கீப் ஆன் ப்ராக்டிஸிங், அதாவது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு 1 ஸ்பீடு பண்ணாலும், சார் ஒரு நாளைக்கு 5 ஸ்பீடு 10 ஸ்பீடு பண்ணுறேன் அப்படின்னு பண்ணி எனக்கு ஒமிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறீங்க, சரிங்களா? கான்சன்ட்ரேஷனாக ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் வந்துட்டு ஏதோ பண்ணுறதுக்காக பண்ணுற மாதிரி ஒரு மீனிங்கில் போய் முடிஞ்சிடும். நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒமிஷன் வராது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான கான்சன்ட்ரேஷனோட ஒரு நாளைக்கு 1 ஸ்பீடு பண்ணாலும் அது தெளிவாக பண்ணுங்கள். ஒமிஷன் கண்டிப்பாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒமிஷனுக்கு 1 மார்க் போகுது. அடுத்து என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா, சப்ஸ்டிடியூஷன், அதாவது கமிஷன். அதாவது எந்த ஒரு வேர்டு எடுக்கிற, இப்போ இந்த வித்து, தட்டு, இன்னு, எனி, இந்த மாதிரி வேர்டை வந்து நம்ம மாற்றி எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி மாற்றி எடுக்கிறனால வந்துட்டு ஒரு வேர்டுக்கு வந்துட்டு ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து இவங்க வந்துட்டு அதாவது 1 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து சரி பண்ணி ஆகணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுல நம்ம கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி தப்பு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை வந்து நம்ம கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணி ஆகணும். மற்றதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சின்ன மிஸ்டேக்ஸ் தான். அதாவது ஆர்டிகல்ஸுக்குலாம் வந்துட்டு 1/2 மார்க் தான் இது பண்ணுறாங்க. அதாவது டோட்டலாக நீங்கள் வந்துட்டு 6 ஆர்டிகல்ஸ் தப்பு இருந்தால் 3 மார்க் ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே எத்தனை தப்பு விட்டாலும் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ டோட்டலாகவே வந்து நமக்கு வந்துட்டு என்ன தான் தப்பு பண்ணாலும் 3 மார்க் போகிறது. அந்த 6 மிஸ்டேக்ஸுமே நம்ம விடாமல் இருந்தாலுமே கூட நம்ம எத்தனை மிஸ்டேக், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 மிஸ்டேக் விட்டுருந்தோம் அப்படின்னா 1.5 மார்க் தான் போகிறது. ஆர்டிகல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏ அண்ட் தி இந்த தான் வந்துட்டு ஆர்டிகல்ஸ், சரிங்களா? அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் மிஸ்டேக்ஸ். அதாவது கேபிட்டல் லெட்டர் போட வேண்டிய இடத்துல வந்துட்டு நம்ம வந்து ஸ்மால் லெட்டர் போடுறது. அது எதுக்கு வந்து அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நவுனுக்கு மட்டும் தான் அவங்க வந்துட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. மற்ற எதுக்கு நீங்கள் மாற்றி போட்டிருந்தா கூட அது வந்து அதாவது அதுக்கான மார்க் வந்து அவங்க வந்து குறைச்சிக்க போகிறது இல்லை, சரிங்களா? நவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெயர் சொல். அதாவது வந்துட்டு ஒரு பிளேஸை குறிக்கும் போதோ அல்லது ஒரு பர்சனோட நேம் அதை குறிக்கும் போதோ, அப்படி இல்லைனா போஸ்டிங்ஸ் நேம்
அந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும்தான் அவங்க வந்துட்டு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாலே வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் வந்து மார்க் போகிறதுக்கான சான்சஸ் இருக்க போகிறது கொண்டுருங்க. அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து கேபிட்டல் தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து அவசியம் இல்லை சொல்ல போனால். ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் வந்துட்டு நவுன் வந்தால் மட்டும் கம்பல்சரியாக நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் போடுங்க. மற்றபடி நீங்கள் கேபிட்டல் போடல இல்லை ஸ்மால்லே போடுறதுனாலுமே கூட அவங்க வந்துட்டு அதை வந்து மிஸ்டேக்ஸாக கன்சிடர் பண்ண போகிறதில்ல. நாமளும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேராகிராஃபிங் ஸ்பிளிட்டு, அதாவது ஒரு ஸ்பீடில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு 6லேருந்து 8 வந்துட்டு பேராகிராஃபோ மினிமம் வந்துட்டு ஒரு 5லேருந்து 8 பேராகிராஃப் வரைக்கும் வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 பேராகிராஃப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். லெட்டருக்கு அப்புறம் யாரும் தப்பு பண்ண போகிறது இல்லை. லெட்டருக்கு அப்புறமே வந்துட்டு ஒரு 2-3 பேராகிராஃப் வருது. ஸோ லெட்டரை வந்து நம்ம எடுத்துக்க வேணாம். அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு 4 ஒரு 5 பேராகிராஃப் வருது. ஸோ அதையுமே வந்துட்டு நாம் ஓரளவு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான மீனிங் நம்ம தெரிஞ்சு கரெக்டாக பேராகிராஃபை அலைன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது நான் சொல்கிறது வந்துட்டு டெய்லி நம்ம இப்போ அடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறதுக்கான சொல்கிறேன். டெய்லி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி டிரான்ஸ்கிரிப்ஷனை எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறோம், அதாவது கரெக்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்பயே நம்ம இதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு 5 பேராகிராஃப் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2.5 மார்க் வந்து நம்ம வந்து சேவ் ஆகும். ஒரு 1-2 தப்பு விட்டாலுமே கூட 1 மார்க்கோ இல்லை 1/2 மார்க்கோ அந்த மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட மிஸ்டேக்ஸை வந்துட்டு. இந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது மூலம் எக்ஸாம்லேயே போய் இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் நம்ம வந்துட்டு சேஃபாக இருந்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல் மிஸ்டேக். அதாவது சிங்குலர் ப்ளூரல்னால் எல்லாத்துக்குமே தெரியும் தானே. இப்போ நான் இந்த புக்கை ரெஃபர் பண்ணதில் எனக்கு வந்து அதிகமாக வந்தது உமேன் அப்படின்ற ஒரு வேர்டு வருது பார்த்தீங்களா. அதாவது WOMAN, அது வந்து உமேன். அது வந்துட்டு சிங்குலர் WOMEN, இது வந்து ப்ளூரல். பார்த்துக்கோங்க, இந்த வேர்டெலாம் வந்துட்டு அதிகமாக வருது. ஸோ இந்த மாதிரி இதை வந்து அவங்க என்ன மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறாங்க அதை கேட்டு தான் நம்ம வந்து சரி பண்ண முடியும். ஸோ இந்த சிங்குலர் ப்ளூரல் மிஸ்டேக்ஸுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 8 மிஸ்டேக்ஸ் வரைக்கும் வந்துமே நமக்கு வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. 8 மிஸ்டேக்ஸ் மேலே விட்டாலும் அவங்க அதை வந்து பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. அதாவது ஒரு 4 மார்க் நம்ம போகும். இந்த 8 மிஸ்டேக்ஸுக்கு உள்ளே விட்டுருந்தா அது மட்டும் தான் நமக்கு வந்துட்டு ஒரு ½ மார்க்காக ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. சப்போஸ் நம்ம ஒரு 6 மிஸ்டேக்ஸ் தான் விட்டுருக்கோம் அப்படின்னாலும் நமக்கு வந்துட்டு ஒரு 3 மார்க்கு தான் போக போகுது. ஸோ இந்த மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு எக்ஸாமில் வந்துட்டு ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்கனைசேஷன் ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஸ்பீடில் வந்துட்டு ஒரு 3-4 டைம் வந்து ரிப்பீட்டடாக வரும். நம்ம ஒரு இடத்துல பண்ண மிஸ்டேக்கு 3-4 டைமும் கண்டினியூஸாக திருப்பி பண்ணியிருந்தோம் அப்படின்னாலுமே அவங்க வந்துட்டு ஒரு மிஸ்டேக்ஸாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது வந்துட்டு 1/2 மார்க் மட்டும்தான் போகும். ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்துட்டு பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அதாவது அந்த நம்ம வந்துட்டு இதுக்கு கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த 1 மார்க்கு கட் பண்ணுறதுக்கான ஒமிஷனு சப்ஸ்டிடியூஷனு அந்த மாதிரி இது கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு இதுக்கு வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இதையுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டெய்லியும் டே டு லைஃப் நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி கரெக்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்படியே நம்ம கரெக்ஷன் பண்ணி நம்மளை நாமே திருத்தி இந்த இனி வருங்கால அந்த 40 நாளில் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டை பெறலாம். அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டென்ஸ் வந்து நாம் வந்துட்டு தப்பாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு சப்போஸ் தப்பாக கேட்டிருந்தா மட்டும்தான் தப்பாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதுக்குமே நீங்கள் தப்பாக எடுத்துருந்தீங்க அப்படின்னாலுமே அதுக்கும் ½ மார்க் தான் போகுது. ஸோ முடிஞ்ச வரை என்னை பொறுத்தவரை தப்பாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ நீங்களும் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்படி எடுத்தாலுமே ½ மார்க் தான். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபங்க்சுவேஷன், அதாவது தேவையில்லாத இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சாலோ அல்லது வந்துட்டு வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலனாலோ அவங்க வந்துட்டு ஒரு ½ மார்க் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு அதுக்கெலாம் வந்துட்டு சென்டென்ஸோட மீனிங்கை வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்லேயே போயிட்டு நம்ம அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணோன்னா அதுக்கான எந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு பேசிக்கான ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போலே போதும். நம்ம வந்துட்டு கரெக்டான இடத்துல வந்துட்டு ஃபங்க்சுவேஷன் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த ஃபங்க்ஷன் சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து நம்ம போடலாம். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த பேப்பரில் டோட் வந்து நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்களோ, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி மட்டும் இனி வரும் காலங்களில் வந்துட்டு நீங்கள் வந்து பேப்பரை கரெக்ஷன் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.